மகளே, ஒரு நெல் வந்து ஒரு 10 நெல் தரப்போகுது. வாங்க ரதியம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிலானும் இதுவும் வந்து அலை போடுறாங்க. ஏன்னா இப்படி வெட்டினா தான் வந்து இந்த தண்ணியும் வந்து ஒரே பாய்ச்சலில் வந்து சாயும். சோறு கொண்டு போகிற உள்ள அந்த சும்மா இறக்கு நெல்லை கொண்டு வர சொல்ல விளையாடி வராது தண்ணியில். கவனமண்ணன் அதை எப்படி தூக்குதண்டு வாரத்தில். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி, நான் டிலான், நான் சனோ, நான் மிது. இப்ப இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா ஒரு நல்ல காணொளி. நம்ம இந்த காணொளியில எங்கட வயல் முத்தத்துல நாங்க விதைக்க போறோம். ஓமா விதைக்க போறோம். நெல்லு முளையும் கட்டிரிக்க அதெல்லாம் அள்ளணும். அள்ளித்து கொண்டு ஒரு வேக்கா கொண்டு சேர்க்கணும் வயலுக்குள்ள. சேர்த்ததுக்கு பிறகு மெஷின் எல்லாம் பாரு இந்த தம்பியாக்களை நாங்க பிடிச்சிருக்கோம் விதைக்கிறதுக்கு. மஜ்ஜன ஒரு ஆள் வந்திருக்காரு. எங்கட மஜ்ஜன எங்கட அப்ப பாட அண்ணன்ட்ட பேத்தியா கட்டிக்கிறாரு. தம்பியாக்கள் நெல்லி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு சாப்பாடு எது வாங்கி தரேன். சாப்பாடு அதை போடுங்க. நான் சேர்ந்து ஏன் தானே சரியா வரும் இல்லாம விதைப்பீங்களா? அப்ப நம்ம ஆட் பிடிக்கிறீங்களா? கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் விதைப்பாங்க, தொடங்கி வைப்பாங்க. எப்படி விதைக்கிறேன். அதாவது இன்றைக்கு ஒரு வெள்ளாமை செய்யறதுக்குள்ள எப்படி செய்யறாங்க, என்னென்ன செய்யறாங்கன்ற முழு விஷயத்தையும் உங்களுக்கு காட்டுவோம் கட்டாயம். மற்றது வந்து நாங்கள் நெல்லை வந்து முளைக்கட்டின விஷயத்தை நாங்கள் வீடியோவில் காட்டல, அது சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போடுற நெல் போட மிதங்குற நெல் வந்து பதர், அதை எடுத்து வெளியில எடுத்து போட்டு தாழ்ந்த நெல்லை மட்டும் வைப்பாங்க. இது வந்து அதிகமாக கடையில் போய் எடுத்துவாங்க. ஏன்னா சொல்லிப்பாங்க அந்த வீடியோவில் எடுத்துப்பாங்க. இது என்னென்ன ஒரு பெரிய ரம்முக்குள்ள போட்டு கொட்டுறேன் நெல்லை கொட்டி நிரம்ப தண்ணியை விடுறேன். ஆறுமா கரையத்து நெல்லாம் நான் தான் கரையத்து, நான் தான் கரையத்துனேன், நான் தான் கொட்டினேன். அதிகமாக செஞ்சிருக்காங்க. நான் தான் கொட்டினேன் வேக தூக்கி. இப்போ என்னடா முளையெல்லாம் படியா வந்துருக்கு நெல்லுக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். முளையெல்லாம் கட்டி கிடக்கு, அதையும் அள்ள போகிறாங்க. அள்ளி கொண்டு சில டைம் தோல் இது போகும், சில டைம் நம்ம வீட்டுடைய கேடிஎம்ல கொண்டு வரலாம், இல்லாட்டி சனு அந்த கவாசிக்காரில் கொண்டு வரலாம். அது எப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி தோல்ல இருந்துக்கு போகிற சந்தர்ப்பம் இருக்கு அதிகமா. அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க நோட்டிஃபிகேஷன் உங்க காணொளியில வந்து எழுவோம். வீடியோக்கு போவெல்லாம் பாப்போம். நம்ம நேரத்துல ஒட்டிச்சிருக்கோம். பெரியதா என்ன பெரிய குள வந்து ஒரு நெல்லுக்கு பதிலா 10 நெல்லு போய். ஆமா இங்க பாருங்க, ஓடி அப்படியே முளக்கட்டி கிடக்குண்டி. இது கிடக்கும்டா. இங்க பாருங்க மகளே, ஒரு நெல்லு வந்து ஒரு 10 நெல்லு தரப்போகுது. நல்ல காலம். எப்படி இறங்கியும் கூட போயிருவேன். ஏன்னா அதிகமாக வந்து கணக்கு தான் நெல் வாங்கிக்காங்க. இப்போ இந்த உதாரணத்துக்குடா இப்படி கசைக்கியாச்சு நெய்யன், இந்த நெல்லறி எவ்வளோ கலைஞ்சறியும். இந்த கசைக்காம கிலோ இந்த நெல் எவ்வளோ அப்படின்னா கட்டியாக கொண்டுணும். அதுக்காண்டி தான் இப்படி கசைக்கிறாங்க. கொஞ்சம் குயிக்காக தான் இருக்கேன். நேற்றுலாம் விதைச்சோன்னதான் இவ்வளோ இன்றைக்கு விதைச்சாங்க. இளைஞர்கள் இன்றைக்கு விதைக்கணும் அடுத்த வேலைக்கு. ஆனால் இளைஞர் இன்றைக்கு அனுப்பல. நாங்கள் கடுமையாக அவ்வளோ நல்ல காலம் தண்ணி வெட்ட நீங்களோ வெட்டிட்டீங்களா? இது சனு என்ன பெயிண்டிங் வேலையை இப்போ வந்த மாதிரி கிடக்கு. அவன் பழைய பெயிண்டரா? பெயிண்டரா? தாத்தாவடி ஃபுல்லா கொண்டை கட்டு செஞ்சு வருதான். இங்க வா வாங்கி எங்க குளியிருக்கேன் தலைவர். பழையா இப்ப சாப்பிட மாட்டாங்கடா. என்ன விதைக்கு முடியும் காலையில் சாப்பிட மாட்டாங்க. அதான் காலையில சாப்பிடுங்க அதிகமா. இப்ப நமக்கு தான் வாங்கி தர பாருங்களேன், சாப்பிட மாட்டாரு பாவம்.
அண்ணன் தானே எங்களுக்கு விதைக்க போறாரு. சொன்னா அண்ணன் கொஞ்சம் அனுபவம் கூட வெள்ளம் வைக்கிறது தானே. இது நம்ம இதோட பழகினா தான், இல்லாட்டி இல்லை. இல்லடா தெரியும்டா, எங்களுக்கு தெரியாம இல்லடா, அந்த சார்பா தெரிய மாட்டோம். அதே ரதியம்மாட வயல்ல ரெய்னிங் எடுக்க கூட பாவம் ஏக்கர் வெள்ளாமே கஷ்டப்பட்டு போறாங்க. அதுல கொண்டு எங்கட விளையாட கொண்டு காட்டக்கூடா. அதே மாதிரி சிக்கல் அடிதானி எடுக்க போறாரு ஒரு பக்கம், விது இறக்க போறாங்க ஒரு பக்கம். அந்த இந்த விளையாட்டுல பாவம் என்ன பழகம் காட்டு என்ன விளக்க வேண்டியது. யார் அறிஞ்சவரியா அது நான் கொஞ்சம் அறிஞ்சிட்டேம்மா. நான் அந்த கையால அறிஞ்சிட்டேன். நான் அந்த அதை எடுத்தாண்டாப்புல நின்றுட்டேன். ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லெல்லாம் வேத்துட்டோம், நிறவை கொண்டு போகிறோம். என்னடா இந்த டீம் எல்லாம் வேட்டில் நிற்காங்க. ரதியம்மா பார்த்தீங்கன்னா காணவே இல்லை. ரதியம்மா நாங்கள் முந்தையால நீங்கள் வேலை பண்ணலாம், எல்லாம் உண்டா போயா? அண்ணா அண்ணாக்கு ஓகே ஓகே அண்ணா மெத்தில் எல்லாம் வாங்கி தெரியாம நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அங்கே போனால் அந்த ஒருவர் அங்கே கிடக்காம ஒருவர் கிடக்கு. அந்த செக்டருக்கார அண்ணனுக்கு ஒருவர் கிடக்காம அது முடியும் எங்கட வரங்க இறங்கப்படாது. அங்கே போய் வீடியோ சொல்லுவாங்க. ஓகே மக்களே, இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் வெயிட் பண்ணி இருந்தால் கண்டிரம் ஆகிட்டு டிராக்டர் வந்துட்டு ஜுவோ மிஷின் ஒன்று வந்துருக்கு. இதான படிக்க போகுது இவ்வளவு. கலப்பையால் அடிக்கல, ரொட்டு அதிகமான தொம்பல் விதப்பித்தானே. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் சரியாக 8:45 யோட வீட்டை வந்தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 அது. இப்போ தான் டிராக்டர் வந்து இறங்கி பாருங்கள் அடிபடுது. நாங்கள் என்னடா முள்ளுக்கலப்பையில் அடிக்கல, ரொட்டால் அடிக்கும். அந்த வரம்பில் யோனிக்காவும் இந்த சனு வரான், டிலானி வரான். ஒரு வரவை அடித்த பிறகு நாங்கள் விதைக்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம். மற்றது ரொட் கலப்பை வந்து என்னென்னு சொன்னால் டக்குண்டு கொஞ்சம் மிஷின் ஏற விதைக்கணும் நம்ம, இல்லாட்டி கொஞ்சம் இரு மண். யோ வாங்க, இப்போ
அதிகமாக சிரிப்பு பாருங்க இப்பதான் சிரிக்காவும் நேற்று சிரிப்பு இல்லை இடியும் 11:45 வரைக்கும் சிரிப்பு இல்லை உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்க இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காது உங்களுக்கு ஏன் அதிகமா என்னடா அந்த மேசிங் காலையில வந்த சுணங்கி வந்துச்சு அதுதானே விட்டு கொண்டு உழவடிச்சாச்சு அது சரி அது 3 ஏக்கர் பூமி ஆண்டு சரி ஓகே நம்ம வயலுக்கு இறங்கிருக்கு இப்போ மிஷின் இறங்கி சந்தோஷமா உங்களுக்கு நல்ல சந்தோஷம் நல்ல கப்பியா இருக்கேன் ஆனா நல்ல தொம்பல் நிலைமை அது ஐயோ இது நல்ல மால் என்ன ஓ உம்மாரி குட்டாச்சு இடப்போது எடுக்கணும் அந்த ஷோட்டெல்லாம் ரெண்டையும் அதுதானே கடையில நெல் அதுதான் கடையில் அந்த வேலையாக்கெல்லாம் நிற்காங்க பாருங்க டிலானி சனு ஜோ நான் எங்கள் அண்ணன் மகளே என்னன்னு சொன்னா நாங்கள் என்ன அதிகமா இங்கே பாருங்க நண்டு அது செத்துதுரு அதிகமா செத்துது அது செத்த நண்டு சரி பாம்பு ஏதோ அடிச்சுட்டு என்ன விளக்கண்டா அது அங்காரோட கறி என்ன பாம்பு தெரியாது என்னண்டு இப்போ நீங்கள் சொல்லி வந்தடா பாம்பு அடிச்சேன்டி ஐயோ இந்த புல்லுக்கு தானே வேன் இது இந்த புல்லை வந்து இப்படியே மிதிச்சு அமர்த்தணும் அப்போ தான் அந்த புல்லு கீழே வந்து முடியாது இப்போ வந்து சீசன் டைம் பண்ணோடையா ஃபுல்லாக டிராக்டரும் உழவு சத்தமும் இந்த நெல் விதைக்கிறதும் தான் தெரிவிடும் எல்லா இடத்த பார்த்தாலும் அது வெங்கட ஏரியாவில் அது சீசன் இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தானே விதை பிரியாணி கொடுக்குறேன் என்ன வேணும் எல்லா இடத்தையும் விதைப்பு அது என்னடாடா இங்கே இந்த கண்டம் என்ன கண்டடா இது என்ன கண்டம் இது குளத்து கண்டமா இந்த குளத்து கண்டம் பண்ணி சொன்னாடா இந்த டேட்லாம் ஓ குளத்து மேற்கண்டம் பண்ணி சொன்னால் இந்த டேட்லாம் விதைக்கணும் என்னடா தண்ணி பிரச்சனை இருக்கும் இன்றைக்கு தார தண்ணி இனி அந்த டேட்டு தான் எல்லாருக்கும் வரும் ஒரே சமயம் தான் தண்ணி வரும் ஒரு ஆளுக்கு திண்டி வச்சு முந்தி வச்சு வராது அதுக்காக தான் மிஷினும் கொஞ்சம் போட்டியாக இருக்கு பரவாயில்ல ஏதோ நாங்கள் டைம் லேட்டானாலும் பரவாயில்ல நல்லா முளையெல்லாம் கட்டிட்டோம் நெல் என்னச்சுன்னா மூடி வச்சுக்க நாங்கள் பார்த்தீங்களா நெல் என்ன மூடி வச்சுக்க ஓ தண்ணிக்குள்ள போட்டு இல்லாட்டி கால் வாங்கின விதைஞ்சு போயிடும் ஓ என்னென்னு சொன்னால் அந்த முளை மடங்கிடும் என்னடா மடங்குனா அப்புறம் விதைக்காது முளைப்பு திறன் குறையும் அந்த விவசாயத்தில் இது தெரியுமா அதனால்தான் ஜோட்டை கேப்பம் ரொட்டல் அடிக்கிறதுக்கும் முள்ளு கலப்பில் அடிக்கிறது என்ன வித்தியாசம் பண்ணி சரியமா இங்கே வாங்க சரி நான் ஒன்று கேட்கேன் அந்த ரொட்டு கலப்பில் அடிக்கிறதுக்கும் முள்ளு கலப்பில் அடிக்கிறது என்ன வித்தியாசம் என்னண்டா மகன் முதல் ரொட்டால் அடிக்கிறாங்க எஸ்டா ரொட்டல் அடிச்சீங்க 2ஆம் தரம் கல்லு கலப்பையால் அடிச்சேன் என்னண்டா கீழே இருக்கிறோமே எனக்கு நம்ம முள்ளு கலப்பையால் முள்ளு கலப்பு ஓகே இந்த இது இருக்கு ஓ இது சமனாகும் படிக்க அதாவது நிலத்தை சமப்பட்டு தான் நீங்கள் இந்த ரொட்டு கலப்பு அடிக்க நல்ல அந்த பள்ளத்துக்கு எல்லாம் நெல் கிடாது சமனா கிடக்கு இப்போ என்னென்னு சொன்னால் மகளே உங்களுக்கு விலங்கு என்னென்னு சொன்னால் இப்போ கலப்பையில் அடிக்கக்கூட இங்கே வருவேன் கலப்பையில் அடிக்கக்கூடா இது தாண்டு போகும் சரியா இந்த பள்ளத்துக்கு ஏம்பலும் இங்கே திடல் ஏம்பலும் அங்கே பள்ளத்துக்கு ஏம்பலும் இங்கே திடல் ஏம்பலும் அப்போ தண்ணி பாய்ச்சல முசிக்கல ரொட்டல் அடிக்கும் போது என்னடா எல்லாம் சமனாக இருக்கும் எல்லா இடத்தையும் உழவடிக்கும் போது அன்றைக்கு மழையும் பிடிச்சிது நம்ம இப்போ உழவடிக்கிறாங்களே பிள்ளை சொல்லி இல்லாது அதுதானே அந்த மழை அங்களுக்கு அதாவது கம்பி எங்கள் தங்கச்சி கூட வேலை பாரு இப்படி கிடக்கு அதாவது அதிகமாக முதலாந்திரம் உழவடிக்கும் போதுடா சரியான மழை அடிச்சு அண்டைக்கு ஸ்டார்ட் பண்ணது இந்த வரைக்கும் விடலை வானத்தை பார்த்தா இருண்டிருக்கு இப்போ வரைக்கும் அப்போ எங்கட வாங்கடா உழவடிக்க இல்லையா ஏன் பொண்ணு சொல்கிறேன் அடிக்கல ஏம்மா அடிச்சான் அவ கேட்டு பாருங்க நம்பரில் ஒன்று என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அடித்தோன்னு சொன்னால் அந்த புல்லு அப்படியே கிடக்கு அந்த இடத்து வரைக்கும் பார்த்தா விழுங்கு அதான் நம்ப ஆகுறீங்க நான் பாருங்க ரோட்டால் ஆக்கலை எப்படி போகிறாங்கன்னு அங்கே பாருங்க இது எத்தனை ஹெக்டர் போகணும் அங்காலையும் ஹெக்டர் போய்கொண்டே சீசன் தானே ஓ என்ன அதிகமா ரெண்டும் சேரதால நல்ல பூமி ரெண்டு கொஞ்சம் நல்ல பூமினே ஆனால் ரெண்டு கொஞ்சம் பூமி காட்டும் டிமாண்ட்ரா அதே மாதிரி பூமி கொடுப்புமா ஒரு 30க்கு தேவையில்லண்ணே பூமியை கொடுத்து போட்டு திருப்பி வேண்ட குழந்தை யோசிக்கணும் ஓ இப்போ நான்டா முதலாவது அடிக்க முடியாது தான் எரியும் காட்டுறோம் மகளே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மைக்கு கொஞ்சம் சார்ஜ் இல்லை காரணத்தை அவர் மைக்கை சார்ஜ் போடிக்கும் அதனால நாங்கள் ஃபோனில் தான் கதைக்கும் எந்தளவு விளங்குதுன்னு தெரியல விளங்குற அளவுக்கு பொறுத்து கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இது எதுக்கு பிரிச்சுக்க மாட்டா அந்த நெல்லை வந்து இதில் கொட்டி வைக்கிறோம் இதில் கொட்டி தான் நாங்கள் அள்ள போகிறோம் ஏன்னா அதிகமாக இந்த நெல்லை வந்து டிலானி என்னங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்துக்கான் சூடாரி கடிலானி என்னென்னு சொன்ன மக்களே இந்த நெல் வந்து சூடாக இருக்குமென்னு சொன்னாலும் பிரச்சனை என்னடா அதனால் கொஞ்சம் அந்த சூடரங்காணி தண்ணியில் வைக்கணும் இதுதான் தண்ணியில் வச்சு எடுத்துக்கணும் இதை கீழே கொட்டும் போது இந்த சூடரங்கும் என்னடி வேணும் அதிகமாக எத்தனை நாள் நீங்கள் இது முளை கட்டி வச்சு கடவுளே
100 வீதம் முளைச்சிக்கனே 100 வீதம் ஓகே முளைக்கட்டி அடுத்த நாள் நம்ம கட்டணும் பசலை பசலகளை கட்டணும் கட்டி அடுத்த நாளைக்கு கொட்டணும் நேற்று விதைச்சிக்கணும் இந்த முளையை நேற்று கொட்டி போட்டு பரவாயில்ல என்ன இதை விட இதான் வந்து நாங்கள் இப்போ நீங்கள் ஒரு அடி அடிக்க போறீங்களா 2 அடி அடிக்க போறீங்களா இந்த அடிக்கிற அடிக்கிறா ஒரு அடியா 10 அடியா ஓகே ஏன்னா நேரத்தோட 2 விதம் விதைச்சிட்டு 2 அடி அடிச்சிக்க 3வது அடி அடிக்கையா ஓகே என்னடா மகளே இது 3வது அடி இதான் விதைக்கிறதுக்கு அடிக்கிற அடி இந்த ரொட்டால் அடிக்க போல படியா போகுது என்ன நீட்டா அடிச்சு போண்டாவா வடிவா இருக்கேனே ஓ ரொட்டு தண்ணி வேணும் அப்புறம் அதிகமாக ரொட் கலப்பைக்கு எவ்வளவு முள்ளு கலப்பைக்கு எவ்வளவு என்ன மாதிரி அந்த 15 அடிக்காம பார்ப்போமே ஒரு அடி அப்படியே ஒரு ஏக்கர் அடிக்கிறது ஒரு ஏக்கர் அடிக்க 3 அடிக்கு மாதிரி என்னதானா அண்ணன் வந்து என்னடா மகளே அண்ணன் சும்மா இருக்க மாட்டேன் நாங்கள் சொன்ன நாங்கள் கொஞ்சம் மயக்கி சார்ஜர் வேண்டி இல்லை எனக்கு சும்மா இருக்கலாம்னு சொல்லி வேலை செய்கிறார் வாங்க மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த அண்ணன் வந்து மூளை கொத்துறாரு மூளை செருக்கிற அப்படின்ட்டு வடிவாக காட்டுறேன் பாருங்க நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க எப்படி செய்யறேன்ட்டு அண்ணா இந்த மூளை ஓகேயா செய்யலை முடியலண்ணே ஓகே இதான் அந்த மூளை மடிக்கிறது இங்கே பாருங்க என்னதுக்குடா சவன் இந்த மூளை ஊத்துறது நெல் எறியும் போது இந்த இங்கெல்லாம் தங்கும் வாங்கிதா அதுக்காண்டி தான் கொத்துருவாங்க என்னதியமா விதைக்க கூட முத மூளைக்கு நெல் எறியணும் ஓ அதுதான் முதல் இது அதான் சிலாக்க நாளுக்கெல்லாம் வந்து கொத்துவாங்க அந்த மூளையை மட்டும் வந்து 4 கொத்துவாங்க மற்றது நாங்கள் 4 கொத்தினாங்க கொஞ்சம் அது நாங்கள் இந்த இதில் கட் பண்ணல நாங்கள் 4 கொத்தி போட்டோம் அந்த பூவெல்லாம் வச்சு எல்லாம் செஞ்சு போட்டு தான் நாங்கள் இன்றைக்கு எடுக்கோம் இது வெட்டக்குள்ளையன்றதியமாக மூளைக்கு வந்து வெட்ட மாட்டாங்க பையனை மட்டும் இது உண்மையான விளக்கு என்னடா வேணும் இந்த மூளைக்கு ஃபஸ்ட்டு அறியப்படா இந்த இங்கேயே நம்மள நெல் அதுக்காக தான் அந்த மூளையை செருக்கிறவங்க உள்ள வேறு நெல்லன் ரோட்டு அதான் அந்த மூளையில விளக்கம் ஆனால் இப்படி அடிச்சா ஒரு சமனில் ஆகிங்க ஓ வடிவாக இருக்கும் நெல் எறதுக்கு ஈஸி என்னன்னா ஷார்பாக தெரிவார் அந்த அண்ணன் முள் நெல் எறிஞ்சா அப்படியே மேலே கிடக்கும் ஆனால் இன்றைக்கு மழை பெய்யக்கூடாது அதிகமாக நமக்கு அதிகமாக என்னன்னா கூடிய அளவு தண்ணி தேவையில்லை இந்த ரோட்டை கடந்தா வாய்க்கால் ஓ எப்படி இந்த வீர வயலுக்கு இதுக்குள்ள தண்ணி போறேன் ரதியமா அந்த சனவிதம் மக்களுக்கு அந்த இதையும் காட்டுவோம் வாங்களேன் என்னென்ன மகளே ரதியமாக வந்து தண்ணி இங்கேருந்து எடுக்கல ரதியமாக ஒரு வழியால் வருது ஓ ரதியமாடா நல்ல மனசுக்கு என்ன தெரியல தண்ணி நேரடியாக வருது இங்கே பாருங்க இங்கே பாருங்க ராஜா இது அப்படியே வருது அப்படியே தண்ணி இப்படி தண்ணி வரக்குள்ள என்னது எங்களுக்கு வாய்க்கால் அந்த தண்ணி ரதியமா ஓ இந்த வருது ஃபுல்லாக ஊற்றுதாண்டா இங்கே தண்ணி நாங்கள் நம்பி திரிக்க தேவையில்ல ரதியமாக ஓ நல்ல பூமிடா அந்த பூமி எல்லா சைடும் ஊதுதான் அப்போ இந்த இடத்த நன்றி சொல்லுங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க மக்களே இங்கே பாருங்க மக்களே எப்படி வருது டைப் இந்த டெப் லைனில் வர மாதிரி வருது அப்போ எவ்வளோ வடிவாக வருதுடா இங்கே வர்றா பைப் லைனில் வர மாதிரி வருதுடா பைப் அங்கே இருக்கான் தண்ணி அது பைப் நான் காலையில் கட்டிருக்கேன் ஆனால் இதில் நம்ம அந்த இதை எடுத்தோம் ஓ போட்டால் தான் குயிக்க எப்படிமா ஓ முளை வந்த மாதிரி இந்த அடிக்கு தானே இந்த அடிக்கு தானே இந்த கட்டி நாக்கி தானே இதெல்லாம் மம்படியெல்லாம் களைச்சி போகணும் அதுக்கு தான் இந்த வம்படியோட ஆக்களை வேலைக்கு எடுக்கிற என்ன அதிகமா அப்படியே உங்களோட கால் எவ்வளோக்கு புதையுது சொம்பலுக்கு அங்கே போதையும் கடும் போதையும் நான் ஆவேன் எறிஞ்சிடுவோம் செத்துருமா மெஷினில் ஓகே நீங்கள் பாருங்க என்ன ரதியமா 2வது அடி போல அட்டவுல ஏறுங்க ஏறுங்கடாப்பா என்னடா அது காத்தடி அடி போமாடா நல்லா நீட்டாக இருக்கேன் ரதியம் உழவெல்லாம் உங்களோட அத்தான் தானே நீட்டாக இருக்கு தானே இது எங்கட அத்தான் இல்லை அது உங்களோட அத்தாட மச்சின ஐயோ
நான் மட்டும் நான் இதெல்லாம் நீங்கள் வெட்டினே ஓகே அது அப்படித்தான் அதிகமாக வந்தது தண்ணி. அப்பா என்ன புதையல்றது ஓண்டா நல்ல பூமிடாது. இதுதான் ரதிமாவுக்குரிய வாய்க்கால் தனிப்பாய்ச்சல். அடே தனிப்பாய்ச்சல் அதுக்கு மீன் கிடக்கு பாருங்க மக்களே, மீன் கிடக்கு வாங்க நான் கட்டி விட்டிக்கேன் பார்த்தீங்களா? இங்கே வர மற்றதுக்குள்ள ஓச்சி கட்டி விட்டிக்கேன். மற்ற ஆள் குட்டிங்க ஏன்னா பக்கத்து பேர் ஆளுக்கு நல்ல நல்ல மனசு இங்கே இருங்க. நான் அதிகமாக தனிப்பாய்ச்சல் ஆனால் நாங்கள் தண்ணியை யூஸ் பண்ணுற குறைவு. இதெல்லாம் தண்ணி வரும் தண்ணி வராது. ஓகே இது 2ஆம் வாய்க்கால் மான். 2ஆம் வாய்க்கால் அங்க இருக்கு அவங்க 2ஆம் வாய்க்கால். இது உங்களுக்கு அன்னார் தண்ணி போகுதுண்ணே. இடப்போம் பண்டா ஆயிரத்துல இது 2ஆம் வாய்க்கால். இது 2ஆம் வாய்க்கால். ஏன் அப்படி பேர் அதுக்கு? அது முன்னுதான் எங்களுக்கு தண்ணி வருது வாய்க்காலில் வார தண்ணி ஓ 2வது குழாயில வருது. அதான் மற்ற 3வது 4வது 5வது அப்படி போகணுமெண்டா. அதுவும் இந்த ரோட்டோரங்களில் இருக்கிற பூமியை பார்த்தீங்கன்னா நல்ல பூமியாக இருக்கும். எல்லா வசதியும் இருக்கு. அதிகமாவுக்கு நாங்கள் நெல்லெல்லாம் வயலெல்லாம் தூக்கி அங்கே போகணும்னு அவசியம் இல்லை. இறங்கினா சரி அதெல்லாம் போகணும். எதால வரவில்லை அவர் இந்த அடி அடிக்க முடியல அதிகமாக. முடிஞ்சுமா? ஓ டிலானி டக்குன்னு அலைய போடுறான் என்ன வடிச்சலுக்கு. அதை போடுவான். சனோ அதிகமாக இது விளைக்கிறதா அது நீங்கள்? அது வைக்கிறான் சைட்டு வெட்டையா இங்க இருந்தாலும் வாரா இது இந்தால நடுவில் இருந்தா அங்க இருந்தா நடுவில் இருந்தாரா என்ன இந்தால இந்த வண்டியில் போனேன் அப்படி போவேன். மழைப்பொருள்லாம் விஷயம் அவனை தண்ணி இறங்கும். எங்களோட மணல் பூமிமா தண்ணி இருக்கிறோடைய கம்பல் அடிக்கி. களி தான் அதிகமா களி பூமி தான் இது. அதேதான் இதால இறங்குறேன் காரி வழி எடுத்து கொடுக்கணும். என்னடா அங்கே விதைச்சாச்சு என்னடா டேய் எதாடா வழி எடுக்கிறேன் வாங்கி வா இது விதைச்சாச்சா? அது விதைச்சாச்சு. சாடையா விட்டுட்டா சரி 2 பக்கம் 2 பக்கம் மட்டும் என்ன இது அவனை தான் இறங்கு என்ன அதை பிரயோத்தணும். மகளே என்னென்னு சொன்னப்ப ரதியமாட வயல் விதைக்கிறது முந்தி பக்கத்து வயலுக்காராக விதைச்சு போட்டாங்க. இனி விதைச்ச வயலுக்கு நம்ம டிராக்டர் இருக்கிறது சரியில்லை, அது பயிராகுது அந்த பக்கத்து வயல். அதனால் ரதியமாட வயலுக்கு நாங்கள் வெட்டி கொடுக்க போகிறோம் பழி உண்டு. ஆனால் பெரிய வரவடாப்பா அந்த வரம்பு இது எப்படி வெட்டி இந்த கட்டுறா பெரிய பாடு போயிடும் ரதியமா. பரவாயில்ல நாங்கள் இருக்கேன்னு அதை பார்த்து காட்டுவோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெஷினை பார்த்துருக்காங்க. இப்போ தான் வந்து இறங்கல சண்டை பிடிக்காங்க. சீசன் தானே. ஓ மிஷினுக்கு வந்து போட்டி கொடுத்தீங்க. என்னஜோ காந்தாதான் மெஷின் போட்டியில் ஏன் அப்படி? உங்களோட அக்காட மெஷின் தானே. எங்கள் அக்காட மெஷின் போட்டி இல்லைடாப்பா, டிரைவர் குவாலிட்டியாக சரியில்லை. ஒரு வேலை மெஷின் பிரச்சனை அந்த அடிக்கிற டிரைவர் மாதிரி இது வர. ஓ அது குழாய் எடுத்து போட்டோம். அதையா அடையப்பா அவர்த்தையும் ஒரு பக்கடையாடா. ஓ அது கிளப்பு இப்போ இது பின்பாரம் கூட அதிகமாக ரொட்டு 1000 கிலோ ஏதோ வாண்டுவாங்க. மெஷினை விட ரொட்டாண்டாவும் பாரம். இழுத்துடு வடிவா வரம்ப குறைச்சிடு. அண்ணன் ஏறுமா அது? ஓ அது ஏறும் பிரச்சனை இல்லை. இது இல்லாமல் விதைக்க விடுறோண்ணே. ஓ ஆ என்னண்டு நெல் அறியுமா? நெல் அறியும். சரி சரி வாங்க ராஜ்யம் ஓடியாங்க.
வாங்க ரதியம்மா உங்களோட கையெல்லாம் பேசி அறியோம் நீங்கள் அறிவியல வடிவா கடவுளை கும்பிட்டு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி இந்த வெள்ளாமை நல்லா வரணும்னு சொல்லிடுறீங்களா? ஆனால் இந்த தடவை நாங்கள் ஒரு 10 மூடை எக்ஸ்ட்ரா தான் மடைய வைப்போம். ஒரு முடிவில் ஆയിരിக்கும். ஆனால் நெல் அறியும் மேனே வாங்க கையால் பெஸ்ட்டுக்கு விதைங்க பார்ப்போம். கடவுளே விதைத்தவன் வெள்ளாமையா இருக்கணும் கடவுளே. சரியா சரியா ரதியம்மா தாங்க ரதியம்மா நான் அவருக்கு அறிஞ்சாடுறேன் உங்களுக்கு எப்படி ஏறேன் எல்லாமே மகளும் எப்படி ஏறேன்னு சொன்னா ஐயால அள்ளி ஆர்வம் தருவாங்க தெரியுமா? பெரிய கூட நெல் வந்து காணும் இந்த பெரிய கூட இந்த நெல் வந்து இப்படி போகணும் என்ன இப்படி கலங்கி போகணும் கொஞ்சம் போகணும் கலங்கி அதான் பெரிய அப்படி சரிவாங்க. விவசாயி ஆகிட்டாங்க இது என்ன செய்கிற மக்களை எல்லாம் பழகத்தான் போகணும். அண்ணன் முடியுங்க வாங்க இதில் இறங்கி முடிச்சிங்க. அண்ணன் நிறைய மேலே கூட கிடைக்கு எல்லாம் செஞ்சால் தான் முடிக்கலாம். நம்ம மீது சேத்துல காலை வச்சா தான் சோத்துல கையை வைக்கலாம். மேலாடங்க என்ன தண்ணி கொஞ்சம் பத்தோனே அது நம்ம அங்கே வெட்டுட்டிங்க தானே ரத்தியம்மா பத்திரும் கொஞ்சம் முளை வந்துடு என்ன அண்ணா என்ன ஏரியல் அலை போடுறீங்களா? அடுத்தது எப்படி வரும்? நிறைய போடுமா நிறைய போடு அண்ணா அந்த அந்த வடிச்சு வந்துட்டு இல்லையா இல்லை அங்கே அதுக்கு இல்லையா மேலே மேலே இல்லையா அந்த பொங்கல் அளவு நிற்காது நோமா கிடைக்குவா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிலானும் இதுவும் வந்து அலை போடுறாங்க ஏன்னா இப்படி வெட்டினா தான் வந்து இந்த தண்ணியும் வந்து ஒரே பாய்ச்சலில் வந்து பாயும். வெள்ளாமைக்கு பெஸ்ட்டுக்கு பாய்ச்சல் முக்கியம். பாய்ச்சலும் படிச்சலும் நல்லா இருந்தால் தான் வெள்ளாமை கொஞ்சம் நல்லா வரும். என்ன மீது வெள்ளாமைக்கு பாய்ச்சலும் படிச்சலும் நல்லா இருந்தால் தான் வெள்ளாமை வரும். ஏன்னா நல்லா வரும். அதே மாதிரி மண்ணு கொஞ்சம் நல்லா இருக்கணும் முக்கியமானது. இது என்ன வேணும் இந்த தலைக்கிற வந்து கொஞ்சம் பெடலாக்கி தானே ஆமாம் இந்த பள்ளத்துக்கு கொடுத்தா மாதிரியா தலை சமப்படுத்தினா ஒரே மட்டத்துக்கு இருக்கேனே. சிங்கள ஏரியாவில் வந்து ஷவல் வச்சுப்பாங்க வம்படி சாம்படுத்துறோம். அங்கால பக்கம் சின்ன சின்ன வரம்பு பார்க்குறதுக்கு ஒரு வடிவாக இருக்கேன் என்ன நெல்லை கூட்டி நிற்கல மச்சானே மற்றது கவனம் இந்த பச்சை புல்லாம் கண்டா பிரட்டி விடுங்களா? பச்சை புள்ள நினைக்கேன் இந்த மிஷின் போனானே மிஷினில் அடி வெட்டிருக்கும். ஒரு வரவுக்கு ஒரு பச்சை புள்ள வைக்க மாட்டான். காலையில் வந்து நேரதியம்மா காலையில் வந்து இப்போ மிஷினுக்கு கொஞ்சம் போட்டி என்றால கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரோட்டை கொஞ்சம் காட்டுங்க. இப்பயும் வந்து பார்த்து தான் இருக்கேன் மிஷினுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா விதைக்காங்க அந்த அண்ணா விதைக்காரு பாருங்க வந்து நேரத்துக்கு விது வந்து சும்மா அதுறாங்க பாருங்க அப்படி போகிறாண்டு
தம்பியும் வேலை இது அப்படி சும்மா என்னதான் மக்களை வேலையும் ஆகும் நான் கடும் வேலாரம் படியன் அண்ணன் வடியை விதைக்காரண்ணே பழைய விவசாயி அண்ணன் நிறைய இருக்கு விவசாயி மச்சான் உங்களை பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே அண்ணா வந்து விதைக்கிறது முடியா காட்டுறோம் பாருங்க விவசாயி வர்ற பாட பாருங்க மக்களே ஆனால் ஒரு கதை கேட்குறீ என்னண்ணா முள்ளதானே என்ன ஓ இந்த சரிவு பாட்டில் எரிஞ்சால் தான் எல்லா இடத்தையும் பரவு என்னண்ணா டகனு வா இங்கே பாருங்க நெல்லை கொண்டு வர சொல்ல விளையாடி வராது தண்ணியில் பூஜா வரணும் வேலை கிடக்கு அடுத்த வேலை கிடக்கு களிதான் அண்ணா வர்றாரு என்ன ஃபுல்லாக களிதான் என்ன இரு இப்படி களைச்சி எறிஞ்சா தான் எல்லா இடத்தையும் போகும் என்னண்ணா நீ விளையாடாதே எறிகிறன்ற பேரில் அதிகமாட நெல் அதுக்கெல்லாம் அனுபவம் வேணும்டா எறிகிறதுக்கு இந்த புறாவுக்கு தீன் போடுற மாதிரி போடக்கூடாது களைச்சி எறிஞ்சா தான் எல்லா இடத்தையும் போகும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே மிது வந்து அங்கே வேலை செய்கிறான் இங்கே டிலானி வேலை செய்கிறான் ரதியம்மா வந்து எங்களை தண்ணி போகுது பார்த்துருக்காங்க வளைச்சி வேலை மக்கள் நடக்குது இங்கே பாருங்க இங்கே விதுவும் அந்த அண்ணாவும் வந்து விதைக்காங்க நெல் இங்கே பாருங்க நெல்லெல்லாம் பாருங்க அப்படி கிடக்காண்டு எல்லா இடத்தையும் வந்து பரவி கிடக்கு பாருங்க அது ஒரு 3 நாளையில் சரியாக விதை வந்துடும் நம்ம 3 நாளைக்கு பிறகு வந்து சம்டைம் காட்ட முடிஞ்சால் காட்டுறோம் ஸோ ஒரு சின்ன கிளிக்குகள் எப்படி வந்து விதை பற்றிக்கின்றதை அதனால் வந்து ஃபுல்லாக வேலை நடக்குது எல்லாம் வந்து களி தான் யாருங்க காலை வச்சா களி குயிக்க வாங்க தகணுமா அந்த மூளையை கொஞ்சம் கொத்திடுங்க இல்லானி இந்த மூளையை கொத்தணும் என்னத்துக்காண்ணா அந்த மூளையை கொத்துற அந்த புல்லாமே செய்யணும் இந்த மூளையை கொஞ்சம் கொத்துட்டு இல்லானி தண்ணி அலைய போட்டுருங்க அலை போட்டுருங்களா இதுவும் அலை போகணும் ஆமாம் வீட்டு அலை போகணும் இல்லை இங்கே கிட்ட போகணுமா அலை நீர் போகணும் வீட்டுக்கு போகணும் என்ன அலைய போகலாம் கொஞ்சம் இல்லானி கொஞ்சம் நல்லா வேலையக்கூடிய ஆள் ஏன்னா நேற்றெல்லாம் அது வெட்டைக்காங்க தவிர கொஞ்சம் அனுபவம் கூட என்ன என்னையா திலானி அப்படியே வீட்டுக்கு போட்டு வா டிலானி இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வேலையிறாரு என்ன டிலானி எப்படி இருக்கி விளங்கல கல்ல என்ன கல்ல இனிக்க கூட புள்ளி இனிக்க கூடாது மூடிட்டாச்சு புள்ளி இருந்தாம இந்த வெள்ளம் ஒழுங்க வராது என்ன சிக்கிறேன் என்ன நல்லா களி பூமிடா நல்லா விதை நெல் வந்து நல்லா விதை நீ பாருங்க மக்களே நெல் எல்லாம் அப்படி கிடக்கணும் பாருங்க இதில் ஒரு சைடு விதைச்சாச்சுண்ணே ஒரு பாட்டம் உங்களை பக்கம் வயலுக்கு போனாச்சு ஃபுல்லாக வந்து வெளியே தான் கிடக்கு
இந்த விது மட்டும் இந்த சும்மா நடந்துக்கிறான் மட்டைக்குள்ளாலே ஒரு வேலையும் செய்கிறான் இல்லை உனக்கு இழந்து இஞ்சலாம் இருந்து மம்மடியை போட்டுக்கு கொத்துறான் அவன் மட்டும் சும்மா நடந்துக்கிறான் நல்லா இருக்கீனே இப்போவே வயல் உங்களை வந்து இது வந்து வாரம் பாருங்க எப்படின்னு. என்ன மிது வேறுக்குதா கனநாள் தானே செஞ்சுனேன் இடைக்கிட எப்படியான வேலையிலும் செய்யணும் செய்யணும்ன்றேன் எங்கிட்ட இல்லையா அதானே பிரச்சனை எங்களுக்கு பழக்கம் இல்லை இதெல்லாம் செஞ்சு அதான் பிரச்சனை இப்படி நீங்கள் செய்யக்கூட பார்த்து பழகினாப்பா அதிகமான பூமி செஞ்சு வளங்க அதிகமாக குறைக்கிற ஒரு கோவத்துக்கு சண்டை வேண்டா செஞ்சு பார்க்கலாம் என்ன அண்ணன் கிடைச்சிருச்சுடா. கிடைச்சிட்டா என்ன தங்கம் தங்கம் கிடைச்சிருச்சேனே ஆனால் கடும் வெயில்லேண்ணே ஆனால் காலையில் கொஞ்சம் இருட்டி இருந்தேன் என்ன நார்மலா தண்ணி தானே அந்த தண்ணி எப்படி இங்கே படிஞ்சோடும் மேற்பாய்ச்சல் வரதுக்கு என்ன நான் படித்தேன் படிச்சு இந்த வயலடிக்கலாமா அங்கே திடலாக அரிக்கணும் இங்கே பள்ளம் அரிக்கணும் இந்த பள்ளத்துக்கு தண்ணி நின்றா தான் அங்கே ஊற்று பிடிக்கும் அப்போ சரியான பரவாயில்ல உங்களோட வரவே ஓ பரவாயில்ல இன்னும் திருத்தணும் இன்னைக்கு தண்ணி அங்கே படியும் ஓ படியும் இதுவும் படியும் ஆனால் அங்கேயும் போகணுமே தண்ணி பொங்கல் வர உங்களோட அது தங்கச்சாங்க ஆமாம் இவங்க 3 பேருக்கு இருந்தேன் பூமி ஓ காணா இருக்கிறீங்க எங்கட தங்கச்சி வித்து போட்டாவும் மற்ற தங்கச்சி இதுக்குள்ள இங்கே புதையுதுடா கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்டப் விளையாட்டு ரவுண்டை படித்தேன் ஐயா ஒரு 5 நாள் ரவுண்டை படித்தேன் ஓ புல்லுக்கு நான் புல்லு பட்டமாக்கிறீங்க அது புல்லு பாரன் இப்போ 3ஆம் நாற்று விதைச்சி 3ஆம் நாற்று சோயிட்டு அடிக்கணும் என்னடா இந்த புல்லு கொட்டையில் முளைக்குமா சோயிட்டு அடித்தா முளையாது அந்த அண்ணா விதைக்காது கடும் வெயில் காலையில் இல்லை மழைக்கு தானே அந்த வெயில் உங்கள் வாரம் அப்படியே புரிஞ்ச சேதம் புரிஞ்சு மூலண்டு வாருங்க வந்து ஏஞ்சோ ஓ பா தம்பியா நல்ல தூக்கி கொண்டு கொடுக்காரு நானும் தூக்கிட்டு வரேன் கொண்டாமா ஏஞ்சோ ஆ நான் போட்டு புரிஞ்ச சேட்டுலோ ஓ எங்கே போகுது அது அங்கே இருக்குமா பத்திரமா இருக்கு பவித்திரம் வேணாலும் யாரு அதுக்கு
முடியுது பாருங்க எப்படி இருந்து நல்லா இருக்குண்ணே. நல்ல கழிப்பும் அதிகமா நல்லா குழு கூடண்டு போகுது. வர இது ஒரு 1/2 ஏக்கர் அது ஒரு 1/2 ஏக்கர். இது 1/2 ஏக்கர் கூட இருக்கும் போல. கொஞ்சம் கூட தான் இருக்கு, இதை விட கொஞ்சம் கூட இருக்கு. ஆனா இது 1 ஏக்கர் வராடா, ரெண்டும் கூட தான் வருமா 1 ஏக்கர். ஆனா இது 1 ஏக்கர் குறைய இருக்கு எனக்கு தெரியும். அது இந்த இதெல்லாம் நல்ல புட்டியெல்லாம் அப்ப திருத்தணும். வணக்கம் வணக்கம். இதெல்லாம் திருத்தி எடுத்தாண்டா 1 ஏக்கர் நினைக்கிறேன். ஆமா பெரிய பெரிய சோதயம் கட்டுறா. சோதயம் கட்ட குறைக்கணும். என்ன இது ஏன்றது இவ்வளவு பெரிய கட்ட வச்சுருங்க? அதான் இது இடிக்கிறையா, இந்த மணல் பூமியானே இடிச்சிட்டு போகும், சரிஞ்சிட்டு. இது மணத்தான். இது சேஃப்டி உங்களுக்கு அது. நல்ல இப்படி இருக்கு, போய்க்கிட்டு வருது நடக்கிறதுக்கு நல்லா இல்லை. ஐயோ கடவுளே, டிராக்டர் வேறு கஷ்டமாக கிடக்குடாப்பா, என்னென்னு தெரியல. மற்றதான் முன்னுக்கிற பூமிக்காரர்கள் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறேன், கொஞ்சம் வழியை விட்டு செய்வாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஐயோ, அதிகமாக நேரத்தில் வச்சுக்கலாம் போல நம்மண்ணே. வழி அண்ணா இருக்கு. என்ன அது விதைச்சுட்டானா இப்போ இதால் ஒட்டுற வேலையா? அங்கே இருக்கு வழி, அந்த வழியெல்லாம் உள்ள வாருது. அவங்க முந்தி விதைச்சு போட்டாங்க. கவனம் ஆடுங்கண்ணே. என்னடா அந்த ரோட் பாரம் ஒரே இந்த ரோட் மிஷின் உண்டா அப்படி ஃப்ரெண்ட் இருந்தேன் பார்த்தீங்கன்னா. ஓ கவனம் அங்க. கவனம் அண்ணன், அது எப்படி தூக்குதண்டு வாரத்தில். கடவுளே, ஆபத்து பார்த்தீங்களா? கடவுளே, இந்த நடக்காதா? பாரம் தானே இது, இது ஆபத்து கூட. நிலுங்க 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 நிலுங்க. அவர் ஆபத்தான வேலை. சரிட்டாங்க சரிட்டாங்க சரிட்டாங்க. கவனம்டாப்பா கவனம். வேறணும் என்ன வேலை? ஓ வேறணும் 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 அண்ணன், கவனம் அண்ணன். ஓகே 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 ஓகே. பாரம் இல்லைண்டா, மஹேந்திரா மிஷின் வந்து முன் பாரம் இல்லை, ரொட் தான் பாரம். ரொட் வந்து எத்தனை 1000 கிலோன்னு சொல்கிறாங்க. டன் கணக்கு. ஆ டன் கணக்கு. ஓ கொஞ்சது கூடாப்பா, எப்படி கிளம்பிக்கனே? கடும் வெயிட்டே ரொட். ஆ வானமோடக்குள்ள கவனம். கவனோட எப்படி ஃபிரட்டி எத்தனை கிலோடா ரொட்டு கலப்பது? 1000 கிலோ. 1000 கிலோ அப்படி இல்லை. ஆ இவ்வளோ வருண்டா அது 5 கிலோ. இது நான் பயந்துட்டேன்டா. ஓ நானும் தாண்டாப்பா. ஏன்டா சிராஜில் டிக்டாக் வீடியோவில் பார்க்குறேண்ணா, இந்த மிஷின் தான் ஃபிரல்ன்றது. காந்த மறைந்து. ஆனால் முன்னுக்கு பாரம் இல்லைண்ணா இந்த பெரிய மிஷினுக்கு. முன்னுக்கு அந்த கம்பி இரும்பு கம்பி வச்சுக்கேன். ஓ ஆனால் டவ மிஷின் எப்படி ஃபிரட்டா தூக்காது? மஹிந்திரா தான் இப்படி ஃபிரட்டுறது. இந்த குடியல் கூட. ம் இந்த டிரைவர் கடன் டிரைவர். கடன் டிரைவர் எப்படி இது பண்ணாரு டக்கண்டு ஓமாப்பா கிளப்புனது. ஓகே மக்கள், ஏதோ எங்களுக்கு சக்ஸஸாக முடிஞ்சுது, உழவெல்லாம் அடிச்சு முடிஞ்சுது. எனக்கு பயம் வந்து மானே. ஏன் புள்ளியோடுக்கு அப்படி மெஷின் ஆடக்குள்ள கொண்டு விழுந்து தெரியலண்டா டயருக்குள்ள. அதாவது அந்த அண்ணன் சொன்னவர் எங்கே இளற சொல்லு, அதே மாதிரி சொன்னா இல்லை பிள்ளையில ஏற்ற வேணாண்டி. அதிகமா பசிக்குது. அதிகமா பசிக்குதா? இப்போ கிழங்கு ஒரு சட்டி கிழங்கு ஒரு சட்டி கிழங்கு தின்னு தர பசிக்குதான். என்ன மனுஷன் அவன்? நான் எங்க சாப்பிடாம வேற கீரை வச்சு வேற எங்கே அனுப்புறான்ல வரியா? ஆ ஒரு சட்டியில் அரைஞ்சோம் கிழங்கு கொடுத்தப்ப. அந்த அசைவோடும் இல்லை, அந்த வகத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு இரவைக்கு அசைவர்றவங்கள எடுத்து எடுத்து சாப்பிட்டு வரும் உள்ள கட்டினாதான் இதுகளுக்கு தண்ணியும். ஓகே, அதேமா சந்தோஷம் தானே. இந்த மிஷினுக்கு வேண்டி தான் நாங்கள் நேற்று இன்றைக்கெல்லாம் சரியா கஷ்டப்பட்டோம். நாங்கள் காலையில் வந்து ஏதோ கடவுள் புண்ணியத்தால சக்ஸஸாக முடிஞ்சுது. சொல்லுங்க. டிசம்பர்ல பார்த்துது, அதே பயமா இருக்கு எனக்கு நினைக்க. அது பரவாயில்ல, அது ஒன்று நடக்காது. கடவுள் எல்லாம் நீங்கள் இந்த சாமி நினைச்சு தான் நெருங்க நீங்கள் நெல், அதெல்லாம் ஒன்று நடக்காது.
நெருங்காம அப்பா எனக்கு அறிஞ்ச நாங்க ஏன் டைம் நாங்க நெருங்காம அப்பாண்டி எழுற இங்க நாங்க பூஜை இதம்மா நல்ல விளையிறாங்க அதிகமாக இல்லை கொஞ்சம் எதிர்பார்க்காண்டோ சாப்பாடை கொஞ்சம் கொடுத்துறீங்க அதிகமாக நல்லா ஏதோ இங்கே கோபுரம் காய்ச்சி கிடக்காங்க எங்கடா போகணும் அதிகமா ஒரே சாப்பிட தான் போகணும் என்ன எங்கே கோபுரான்னு தெரியல தெரியல ஐயோ என்ன தெரியலம்மா இதான் எங்கே கோபுரான்னு கேளுங்க சரியா அதை விட அதான் இதுதான் பூமி ஊடு எது இது அதாண்ட சொல்லுங்க வரைக்கும் ஒரு ஆள் நாக்கு இழுவிடு ஆறு இதுடு இல்லை சாப்பாடு தான் கிழங்காவிய நான் ஐயோ கொடுத்த கிழங்கு நான் வேலையை வேண்டாம் நல்ல ஓய் ஓய் வெளுப்பா என்ன வந்து பட்டிக்கா ரெண்டைக்கு நான் என்னடா அது டக்குன்னு இருட்டாயிட்டு இன்னைக்கு போய் சொல்லுங்க இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் விதைச்சோம்மாண்டி விதைச்சம் என்னண்டம்மா கவண்டி விட்டு இதை இழுக்கணும் இப்படி நீட்டுக்கும் கேட்டுக்கேனே எங்கட- மரம் வண்டி இருக்குல்ல அதிகமா இந்த மரத்தை பாருங்க எவ்வளவு நாள் இருக்கிற எத்தனை பேருக்கு இது தஞ்சம் இந்த மரத்தை கவண்டியால் அடிச்சு விட்டிக்காங்க என்னமா அது இந்த இதுல இருந்துக்குமா நினைக்கிற இதுல டேய், காலை வச்சேன் நினைக்கிற இதுல இருந்துக்கப்பா பயமாரி எனக்கு கொஞ்சம் சரி உள்ள கொண்டையா தான் இவ்வளோ ஹோனாத்துருங்க ஓமா இந்த நினைக்கிற கவண்டி இது எவ்வளோ வந்துருக்கு சரிடாப்பா கொஞ்சம் மிஸ் ஆகி என்ன இல்லை விட விட கொஞ்சம் மிஸ் ஆகி கால் போச்சு வேறு கிடந்தான் கிடக்கு பாபு அப்படி ரெண்டு விடுது பகனூர் டேய் தண்ணியை கட்டவா குறைக்கட்டா ஓகே ஓகே வர மாறும் கட்டுறோம் வாங்க 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 இதுக்கு என்ன இல்லை குறை வாங்க இந்த அடுத்த வீங்க இங்கே உடையா இங்கே உடையா தண்ணி வடியாட இருக்கு திலானி கவனண்டா மோனே வாங்க வாங்க அது அந்த போத்தல்ற முடியா இல்லை இல்லை அது வர மொத்தத்துக்கு வரும் காசு பெரிய இது கொஞ்சம் இப்போ பார்த்தீங்களா மக்கள் தண்ணி குடிக்குது நல்ல கூழ் தண்ணி ஒன்று தம்பியாக்களுக்கு பா எங்க நீங்க நான் நம்ம எடுத்து வந்து நாங்கள் எடுத்து வெண்ணையில் ஓ இடையில தம்பியாக்களுக்கு நான் கொடுத்து இல்லைப்பா இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்றேன்டானே எதுவும் கூல் ட்ரிங்க்ஸ் அரைஞ்சதுலாம் இருந்தீங்க அதிகமாக 2 ரூபா கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் அடே இல்லை கிழங்கு சாப்பிட்டா தண்ணி தான் வாங்கிறது ஆ அலையே நம்மளோட கடலில் அடிக்குமே அது அதுதான் அதான் ஆளு கல்வாஞ்சி கடலில் அடிக்குமே எப்படி அதான் இல்லை ம் மூளை இருக்குது என்ன வரம்பு இது பரவாயில்ல சமரம் அடிக்கும் அது வரம்பு நரிக்கண்ணு சோறு கொண்டு போறவுல அந்த சிம்மாட்டை இறக்கு அதினார நில ஒரு சத்துச்சுவை இருக்கு சோறு கொண்டு போறவுல அந்த சும்மாட்டை இறக்கு அது ஒரு சும்மா எனக்கு மகன் வெயில் நிற்கும் தானே கொஞ்சம் பாட்டெல்லாம் வருகில்லை தண்ணி என்னடா குறைய போதோண்டு கையோட்டி பார்த்து என்ன இருக்கிற அடை இருந்திக்குமா இந்த பேக்கு இருந்திக்கு ஓம்மா அதான் ஓடுது நான் ஓம் இந்த குழாய் போட்டால் கடைசி வரையும் உடையாது ஓம்மா இந்த போது பார்த்தீங்களா ஓம்மா பார்த்தீங்களா அது செய்ய போகிறாங்க அந்த வயலால் அப்படி இதால் இறக்கத்தால் வந்து அந்த என்ன கரண்ட்டு போகிற சரிக்கு அதால் அப்படி வந்ததால் கூட வாங்க ஆமாம் அந்த தென்னை மரம் தோட்டம் அவீரா
பதிரெண்டா தம்பியாக்கள் வேலையை வந்து கட்டம் முடிஞ்சினவா இனி எறிகிற வேளாங்கடக்கு நெல் வீசுறது அதுலயும் அரைவாசி கஷ்டப்பட்டீங்க நீங்களும் தம்பியாக்களுக்கு ஆதரவு தரணும் நம்ம சப்போர்ட் தரணும் நீங்க இன்னொரு ரைஸ் எடுத்தாங்க காசு இல்ல உங்களுக்கு என்னண்டா நாங்க மரவள்ளி கிழங்கு அவிச்சி சாப்பாடு தான் நாங்க அது முடிஞ்சு அது வேறைய முந்தி என்னோட என்ன தெரியுமா கொஞ்சம் கையால் நோருமா மீதி சொல்றான் அதுக்கு என்ன மருந்து அதுக்கு என்ன கடையில இருக்கு என்ன ஏதோ இது கேட்டோம் என்னட்ட உங்களுக்கு ஐயோ என்ன செய்யலாம் நாங்க எடுக்கிறோம் இல்லையா எதெல்லாம் எடுக்கிறது மருந்தெல்லாம் அதுக்கு ஃபார்மசியில் வேணா இல்லை மருந்து எடுத்து சின்ன விட நல்ல சாப்பாடு இருக்கான் ரெடி பண்ணு அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும் சரி ஓகே ரதியமாக வாங்கி தருவாங்க சரி சொல்லுங்க மக்களுக்கு ரதியமாக வீடியோவில் சொல்லுங்க நாங்க வாங்கி கொடுக்க மாட்டோம் என்ன ரதியமாக அவ்வளோ கஷ்டப்பட்டு வேற சரி வீட்டை சமைச்சு அழகா சாப்பிடுவோம் அதையும் செய்வோம் நம்ம வீடியோ முடிச்சு கொள்வோம் கட்டும் போயிடுது டைம் எடுத்து சொன்னார் 3 மணி உண்டா இங்கே பாருங்க நிற்கிற சாங்கத்தில் ஆகு எங்க சிங்கத்தை நல்ல கரக்கட்டி அவன் சிவனேண்டி வரட்டா போட்டுது கடையில் வரட்டா விழுந்தவனே கூடி கொண்டு வயலில் கூட்டான் வேலையை வேணாம் ஓடி ஓடி நிழல தந்துடுறான் என்னடாலும் இல்லையா நடக்கும் வெயிலுக்கு அங்கடக்கம் சரி அண்ணனும் பாரு அங்கே என்ன வேணாம் முடிஞ்ச என்ன விளக்கம் ஆனா நமக்கு இந்த தண்ணி பக்கத்துல இருக்கிறோடைய பக்க ஆட்டல நம்ம என்ன சொன்னா தண்ணி நிற்கி தண்ணியோட நெல் எரியல ஓடி அதுக்காக கொஞ்சம் தண்ணி குறைவு விடுத்துட்டோம் நம்மளை மீறிய முடிச்சு கொள்வோம் மேலே இந்த காணலை பிடிச்சிருக்க நினைக்கிறேன் அப்படியே விளக்கமாக சொல்லிக்கோம் வேலை செய்கிற எப்படின்னு சொல்லி இதை பார்த்து தெரியாதவங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் மேலே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து உங்கள் காணொலியில் வாழ்ந்து கொள்வோம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம் செல்கின்றோம்.